ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில் ஒரு இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே. அதாவது மக்களே, பஸ்ஸில் வந்துருக்கிறப்போ ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அடிக்கடி அவங்கள பார்த்து சரி பேசுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்போ பார்க்குறாங்கள. சொன்னாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறாங்க. ஏதோ இடம் வாங்கிட்டீங்களா, வீடு வாங்கிட்டீங்களா? ஒன்றும் வாங்கலை. அப்படியா? கவலைப்படாதீங்க சிஸ்டர். நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் என்னென்ன எல்லாம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு தங்கம் வெள்ளி உங்களுக்கு வைரங்களும் வைடூரியங்கள் எல்லாமே உங்களுக்கு எனக்கு கிடைக்க விடணும். அப்போ தான் நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு சிஸ்டர் அது எல்லாமே. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகும்போது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, பசியும் இல்லை, தாகமும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லைன்னு இருக்குது. அப்படின்னும்போது நமக்கு பசியே இல்லைன்றப்போ நமக்கு எதுக்கு பொண்ணு பொருள் தங்கம் வெள்ளி அதெல்லாம் எதுக்கு? நமக்கு ஆபரணங்கள் நமக்கு எதுக்கு? பரலோக ராஜ்யத்தில் தேவன் நம்மளோட கூட இருந்து உலாவி கொண்டிருக்கும்போது எத்தனை இன்பங்கள், எத்தனை நன்மைகள். அதை விட பொண்ணு வெள்ளி நமக்கு பெருசா? இது எதுவுமே இங்கேயும் எனக்கு வேண்டாம், பரலோகத்தில் எனக்கு வேண்டாம் சிஸ்டர். அவங்கள்ட்ட சொன்னேன்னே அவங்க பரவாயில்ல சிஸ்டர், அவங்கக்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மலைப்பிட்டு போயிட்டாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அது உண்மை தான். இந்த சொல்கிறாங்களே, உங்கள் ஃபேமிலியெல்லாம் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் மறித்து போகும்போது உங்கள் ஃபேமிலியெல்லாம் உங்களை வரவேற்பாங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு. அங்கே யாருன்னு தெரியவே தெரியாது. உங்கள் அம்மா யாருன்னு தெரியாது உனக்கு, நீ பெற்ற பிள்ளையான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் அங்கே எல்லாமே என்ன எல்லாம் மறந்து போகும். உசுறு மட்டும்தான் அங்கே போகுது. இதயத்தில் தான் இதயமும் மூளையும் தான் நம்மளை எல்லாமே ஞாபகங்களெல்லாம் சேகரித்து வச்சுக்கொள்ளுது இல்லையா? அதனால் நீங்கள் இங்கே எதுவுமே அங்கே போனால் நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கலாம், வந்தக்காரங்களை பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ யாரோ அவங்க யாரோன்னு தான் அங்கே போயிடுவீங்க. எல்லாமே தேவதூதர்களை போல் எல்லாம் சரிசமமாக நம்ம எல்லாம் ஒட்டுக்க வாழ போகிறோன்ற மட்டும் எனக்கு சந்தோஷமாக மனசில் வச்சுட்டு, இந்த உலகத்தில் கிடைக்கலன்ற வருத்தத்தை விட்டுட்டு கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டு நம்ம எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு சேர போகிறோம், நம்ம எல்லோரும் போக போகிறோம், ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் போய் சந்தோஷமாக இருக்க போகிறோன்றது மட்டும் மனசில் வச்சுட்டு வாழுங்க மக்களை. எந்த ஒரு பொண்ணும் பொருளுக்கு எதுக்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோட கொடுக்கறனால நீங்கள் எதை பற்றி ஆசைப்படணும், நீங்கள் எதை கொடுத்து நீங்கள் கவலைப்படணுன்றதே இல்லை மக்களை. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் அப்படி தான் வந்திருக்கிறேன். எதிரால் மட்டும் என்னை கடவுள் வழி நடத்தி வந்திருக்கிறாரு, இனி நடத்துவார்ன்ற நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் மக்களை.